இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இரவு பணிக்கு வந்த செவிலியர் தையல் நாயகி மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்லப்பா வழங்க கேட்கலாம். செல்லப்பா, வணக்கம். இவரது உயிரிழப்பிற்கான காரணம் கண்டறியப்பட்டு விட்டதா? முதற்கட்ட தகவல்கள் சொல்வது என்ன? வணக்கம் அகிலா. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகா மணல்மேடு காவல் சரத்துக்கு உட்பட்ட மேல ஆத்தூர் கிராமத்தை சேர்ந்தவங்க பொன்னையன் மகன் தையல் நாயகி 30 வயதான இவர் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நீடூரை சேர்ந்த ஜெய்கணேஷ் என்பவருடன் திருமணமாகிய நிலையில ஒரு சில நாட்களே கணவருடன் வாழ்ந்து தற்போது பிரிந்து பெற்றோருடன் மேல ஆத்தூரில் வசித்து வருகிறார். இவர் மயிலாடுதுறை ஜிஹெச்சில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு பணிபுரிந்துள்ளார். தற்போது மணல்மேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த 2 வருடங்களாக செவிலியராக பணியாற்றி வந்திருக்கிறார். இந்த நிலையில நேற்று இரவு பணிக்கு சென்ற இவர் இரவு 8:30 மணி அளவில் வீட்டிலிருந்து கொண்டு சென்ற உணவை சாப்பிட்ட பிறகு தையல் நாயகி இரவு 9 மணி அளவில் ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே மயங்கி கீழே விழுந்துள்ளார். இதனை அறிந்த அங்க மருத்துவமனையில் பணியாற்றியவர்கள் தையல் நாயகியின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்து அவரை சுகாதார நிலைய அலுவலர்களும் தகவல் தெரிவித்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு சேர்த்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தையல் நாயகி ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்திருக்காங்க. ஆரோக்கியமான உடல்நிலையில் இருந்த தையல் நாயகி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியின் போது உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும், எங்களுக்கு அவர் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் கூறி பெற்றோர்கள் உறவினர்கள் மயிலாடுதுறை மருத்துவமனை முன்பு அமர்ந்து கோரிக்கை வைக்கிறாங்க. மேலும் அவர்கள் பெற்றோர்கள் சகோதரிகள் மற்றும் அவரது கணவர் மயிலாடுதுறை மருத்துவமனையிலேயே கதறி அழுங்காட்சி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.